கண்காட்சி அணுக்கரு ஆற்றல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. அணு கண்காட்சி 2025வது வருடம் அணுக்கரு ஆற்றல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவிந்தசாமி திறந்தவெளி அரங்கத்தில் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டது. கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் ஆதரவில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் முதன்மை நோக்கம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அணுக்கரு ஆற்றலின் முக்கியத்துவம் மற்றும் அதன் பயன்பாடுகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். கல்லூரியின் நிர்வாக இயக்குனர் முனைவர் அசோக் பக்தவச்சலம் மற்றும் திருமதி சைலஜா மதன் மோகன் ஆகியோர் இணைந்து ரிப்பன் வெட்டுதல் மூலம் கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ஐஜி கேர் குழுவினரும் கைட் குழுவினரும் கலந்துரையாடல் நடைபெற்றது. KGISL தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் முனைவர் சுரேஷ்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். அவர் அனைவரையும் உளமாற வாழ்த்தி அறிவியல் விழிப்புணர்வின் அவசியத்தை வலியுறுத்தினார். அவரது ஊக்கமூட்டும் உரை நிகழ்ச்சிக்கு உற்சாகமான தொடக்கத்தை வழங்கியது. அதனைத் தொடர்ந்து முனைவர் அசோக் பக்தவச்சலம் பேசுகையில் ஐஜி கேர் குழுவினரின் பணிகளை பாராட்டி அணுக்கரு ஆற்றலின் பயன்பாடுகளை வலியுறுத்தினார். புதிய தலைமுறைக்கு அணு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை அறிமுகப்படுத்துவதின் அவசியத்தையும் ஆர்வமூட்டும் கற்றலின் முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் மாணவர்கள் ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் துறைகளில் தங்கள் வாழ்க்கையை உருவாக்கி தேச முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும் என ஊக்கமளித்தார். அவரது அறிவார்ந்த உரை அனைவரையும் ஈர்த்தது. Initiatives such as this expo, who brings with her immense interest. Give her a big round of applause, please. Making sure it is a solution for the ever increasing on all of you. This is open. Known for his pertinence. The Indira Gandhi Center for Atomic Research, IG. Give her a big round of applause, please. Awareness to nuclear energy. I had the privilege of going through the exhibits, and I must say, thanks to you, I've learned a little bit more about nuclear energy. I know a little bit thanks to Dr. Abdul Kalam, who has come to this campus 5 times. Making sure it is a solution for the ever increasing energy requirements of the country, and I am happy on all of you. Remember, this is open 24/7 to Dr. Ashok sir, because he had also given us an opportunity to be here and giving us all the facilities to put up a show here. We have done programs in many cities, many colleges, so getting an opportunity to be here. I studied in GCT. So always I find a chance to get back to Coimbatore is always, I love doing that. Active, very enthusiastic. Many of them are volunteered to explain our exhibits to the school students. And I'm sure there is a good program designed for today. Known for his pertinence.